மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தான் அப்படின்னா ஏன் இப்போ இருக்கிற குரங்குகள் இருந்து மனுஷன் வரல? மனுஷன் இந்த குரங்கு அப்படிங்கிறது ஹோமோ செப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனத்துல இருந்து மனித இனம்ங்கிறது பரிணாம வளர்ச்சி அடைந்து உருவாகுச்சு. இப்போ ஏன் பரிணாம வளர்ச்சி அடையலை? பைபிள் இதுக்கான ஆதாரம் இருக்கு. பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் படைச்சாருன்னு பைபிள் எழுதியிருக்கும். அப்போ எல்லாருமே அதை ஒரு கிண்டல் பண்ணாங்க. என்னன்னா, நீங்க 4வது நாள் தான் சூரியனையே படைச்சிங்க, ஆனால் அதோட முதல் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் வந்துச்சு. சூரியனும் சந்திரனும் இல்லாமல் எப்படி உங்களுக்கு முதல் நாள் விடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. இதை நான் சில வருடங்களுக்கு முன்பாக இதை பற்றி நான் பேசியிருக்கேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை, இந்த முதல் நாள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு 24 hours அப்படிங்கிற மீனிங் ஒரு 200 ஆண்டுகளாக தான் இருக்குது. 200 ஆண்டுகளுக்கு முன்பாடி இப்போ இந்த கடிகாரம் இருந்துச்சா என்ன? 500 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற நாட்காட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன? இல்லை. அப்போ இது எழுதப்பட்ட ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு கேட்டேன். அவங்க அதை தெரியாது, மேபி ஒரு 4000 years பிஃபோர் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்து தோன்றிய 2000 வருஷம் ஆச்சு. அவருக்கு முன்னாட இதை எழுதப்பட்டது அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே வச்சுக்கோங்க. இது என்ன மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டேன். இது ஹிப்ரு, கிரேக்கம் அந்த மாதிரி மொழிகளில் எழுதப்பட்டது அப்படின்னாங்க. அந்த மொழியில் இது என்னவா எழுதப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க அதுக்கு ஹிப்ருவில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு யுகம் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பரிணாம வளர்ச்சி இந்த பூமியில் அடைஞ்சிட்டு தான் இருக்குது டே பை டே இன்னைக்கு வரைக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது 24 hours கிடையாது. இன்னைக்கு மார்கழி மாதம் நம்ம எல்லாரும் பஜனை பாடுறோம். இதுக்கு ஏன் இன்னைக்கு பஜனை பாடுறோம்? ஏன் துயில் எழுந்து மார்கழி துயில் எழுந்து பஜனை ஏன் பாடுறோம் அப்படின்னா, தேவர்களுக்கு விடியற்காலையாமா. தேவர்களுக்கு 6 மாத காலம் பகல், 6 மாத காலம் இரவு. இப்போ அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் 3 o'clock. அதனால நாம் இங்கே பஜனை பாடினா தேவலோகத்தில் அவங்க முழிச்சுக்குவாங்களாம். நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். இதைத்தான் நான் அன்னைக்கும் சொன்னேன். அந்த ஒரு நாள் நாங்கள் எழுதியிருக்கிறது இது ஒரு நாளாக இருக்காது, இது ஒரு 1000 வருஷமாக கூட இருக்கும். எஸ், அதில் ஒரு யுகம்னு தான் போட்டிருக்குது. ஒரு யுகம் ஆச்சாமா முதல் நாளுக்கும் 2ஆம் நாளுக்கும் கிரியேச்சர் நடந்து. ஒரு யுகம் அப்படிங்கிறது 1,76,000 ஆண்டுகள் ஒரு யுகம். அப்ப பரிணாம வளர்ச்சி நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு செல் உயிரி 2 செல் உயிரி ஆகி 3 செல் உயிரி ஆகி 4 ஆகி திரும்ப அறிவுகள் தோன்றி 1 உயிரி 2 உயிரி 3 அறிவு உயிரி இப்ப கடைசி 6 அறிவு இருக்கிற ஒரு மிருகம் தான் நாம. மனிதன் அப்படிங்கிறவர் அக்ரிணை இல்லை உயர்தினை நாம சொன்னாலும் பரிணாம வளர்ச்சி அடிப்படையில முதுகெலும்பு இப்படி இருந்து இப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு மிருகம் மனிதன், அவ்வளவுதான். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இங்க பெரிய வித்தியாசம். அதுக்கு முதுகெலும்பு இப்படி இருக்கு, அவ்வளவுதான். அதுவும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனா இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாம நீங்க ஒரு 10 யுகம் இந்த பூமியிலேயே வாழ்ந்தீங்கன்னா யூ கேன் ரியலைஸ் இந்த பரிணாம வளர்ச்சி. குரங்குல இருந்து மனுஷன் வந்தானான்னு கேட்டா, இப்ப மனுஷன்ல இருந்து இன்னொன்று ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பரிணாம வளர்ச்சி இந்த மனுஷன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த மிருகத்தை நீங்க பார்க்க முடியும். ஹோமோ செப்பியன்ஸுங்கிறவன் மனுஷன் நீங்க வச்சுட்டீங்கன்னா இது எல்லாமே மனுஷன் இல்லை, அதுவுமே குரங்கு தானே. அப்ப அப்படின்னு அது குரங்குனா இந்த குரங்கு இப்ப இன்னொரு குரங்கா மாறப்போகுது. அந்த குரங்கு என்னன்னு நீங்க சில பில்லியன் ஆண்டுகள் காத்திருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முடியும். இது நம்மளால பார்க்க முடியாது. அதிகபட்சம் நம்மளுடைய ஆண்டுகள் 120 வருஷம், அவ்வளோதான். ஜப்பானியர்கள் அவ்வளோதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது இந்த பூமியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறங்காட்டி அது பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோதான் இங்கே காரணம். அதனால இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒவ்வொரு உயிரினமும் தன் தன் வாழ்க்கை சுழற்சியில் பரிணாமம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸுக்கும் தகுந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கும். நீங்கள் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொய் சொல்ல பழகிட்டீங்களே, அந்த காலத்தில் இருந்த மாதிரி. அப்படி யாராவது பேசுனாங்க நம்ம என்ன சொல்கிறோம்? பூமர் அங்கிள் அப்படின்றோம். ரொம்ப பழைய விஷயத்தை ஒருத்தங்க பேசுனாங்கன்னா ஏதோ பழையால இருப்பான் போல அப்படின்றோம். அப்போ நாம் அப்டேட் ஆகிட்டோம், அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று அப்டேட்டு, இல்லைன்னா அன்இன்ஸ்டால். நீங்கள் அப்டேட் ஆகி தான் ஆகணும், இல்லையா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க.
குவிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. இங்கே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. தவளை இனம் பாருங்க, கொசுவை நீங்கள் பாருங்க, நீங்கள் எவ்வளவோ கண்டுபிடிச்சிங்களே, ஆல் அவுட்டெல்லாம் என்னென்னமோ கண்டுபிடிச்சிங்களே, கொசு அழிஞ்சிச்சா? அழியாது. அது தன்னை அப்கிரேட் பண்ணிக்கும். எல்லா பூச்சி இனங்களும் தன்னை அப்கிரேட் பண்ணிக்கும். இதே மாதிரி தான் இந்த மனுஷனும். இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ். இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சிங்கிறது என்றைக்குமே முடிவு பெறாது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, இந்த உலகம் ஒரு நாள் அழியும். இந்த மனுஷனுடைய ஆயுள் காலம் படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்து அவனுக்கு சராசரி ஆயுள் காலம் ஒரு 20 வயசு 10 வயசு அப்படின்னு வந்து திரும்ப இந்த மனுஷனுக்கு குழந்தைய பிறக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போய் இந்த பூமியில இருக்கிறவங்களாம் வாழ்ந்து மடிஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தான் போய் இந்த உலகம் அழியும். இப்படிதான் அழியும். மேல இருந்து ஒரு விண்கல் மோதி அப்படிலாம் அழியாது. படிப்படியா எல்லாருக்குமே இது நிறுத்தும். இந்த உற்பத்தி அதை நிறுத்தும். நிறுத்தி ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு 1000 பேர் இருக்காங்க இந்த பூமியில, இவங்க வாழ்ந்து முடிச்சாங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த மனுஷ இனம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் கலியுகம் முற்றி நிறைவடைந்துடும். அதன் பிறகு மீண்டும் ஒரு யுகம் பிறக்கும். இது இன்னைக்குன்னு இல்லை, பல பில்லியன் ஆண்டுகளா இந்த கிரியேச்சர் அப்படிதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த யுகத்துல நாம பிறந்திருக்கோம், நம்ம சந்திச்சுக்கிட்டோம், நம்ம பேசிக்கிட்டோம், நம்ம பழகிட்டோம். நமக்கு பிறகு இன்னொரு புதிய உலகம் வரும். அந்த உலகத்துல மீண்டும் ஹோமோ சேப்பியன்ஸ்ல இருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து அன்னைக்கு தேதிக்கு இந்த சூரியன் எத்தனை டெம்பரேச்சர்ல இருக்கு, இங்க எவ்வளவு குளிர் இருக்கு, இதை பொறுத்து இதை தாங்குற அளவுக்கு இந்த மண்ணோட தன்மை என்ன, இதை எல்லாத்தையும் பொறுத்து ஒரு மனுஷ இனம் உருவாகும். ஒரு இனம் உருவாகும். அது மனுஷனா கூட தெரியாது நமக்கு. அவனுக்கு நைட்டில் பார்வை தெரியலாம். இப்போ நாமெல்லாம் எதிர்பார்க்குறோம், எனக்கு நைட்டில் கண்ணு தெரியணும்னு நான் நினைக்கிறேன், நான் பறக்கணும், எனக்கு பறக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ அவங்களுக்குலாம் ஒரு வேளை ரெக்கம் இருக்கலாம். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்கள் ஜீனில் வந்து அப்டேட் ஆகும். உண்மையாலுமே எனக்கும் என் பையனுக்கும் இந்த மாதிரி கேரக்டர் என்கிட்ட இல்லைன்னு நான் ஃபீல் பண்ண இல்லையா, அந்த கேரக்டரில் என் பையன்ட்ட இருக்குது. அதனால நான் அவனை அடிக்கவும் செய்கிறேன். ஆனால் அடிச்சுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுவேன், இந்த கேரக்டர் தானே நம்மக்கிட்ட இல்லை, அதுதானே நம்ம வேணும்னு நினச்சோம் அப்படின்னு. நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது நான் நைட் ஷிஃப்ட்டுக்கு போய் அப்ரூவல் வாங்கணும். நைட் ஷிஃப்ட் போய் அவங்க டெய்லர்கிட்ட நான் அப்ரூவல் கேட்பேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து 11 மணி வரைக்கும் வேலை செய்யணும் அப்படின்னு. நான் போய் 8:30க்கு சொன்ன உடனே அவங்க யாரெல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எங்களால வேலை செய்ய முடியாது, வீட்டுக்கு போக வேண்டாமா, எங்களுக்குலாம் குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வேலை செய்ய மாட்டேன்ருவாங்க. இத்தனைக்கு நான் போய் மரியாதையே கேட்டேங்காட்டி வந்து நான் என் மேனேஜர்கிட்ட சொல்லுவேன், யாருமே நைட் ஷிஃப்ட் செய்யலைங்கிறாங்க அப்படின்னு. இப்படி திரும்பி அவர் பாஷையில் வட்டார வழக்கில் ஒரு கத்துவார். செய்ய முடியாதவங்கனால அப்படியும் பார், முன்னாடி நீங்கள் எல்லாம் சவுண்டெல்லாம் போட்டுக்கோங்க, பொட்டாட்ட வேலை செய்வாங்க. 11 மணி வரைக்கும் எந்திரிக்காமல் வேலை செஞ்சுட்டு போவாங்க. அப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அப்போ இந்த ஆள் மாதிரி வார்த்தைகளை உபயோகிச்சா மட்டும்தான் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க போல இருக்கு. நான் மனுஷனாக இருக்கிறேன் இல்லையா, அதனால தான் எனக்கு அடுத்த மேனேஜர் போஸ்டிங்கே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓ, அப்போ நான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நான் இப்படி ஆகணும் அப்படிங்கிற. என் பையன் 6 வயசுலேயே அப்படி இருக்கான். எனக்கு அப்படி இருந்துச்சு. அடிச்சேன் என் பையனை, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு. இப்போதான் புரியுது அந்த விதை நான் போட்டது. நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு பையன் பிறந்தான், அவன் பார்த்தா அவன் அப்படி இருக்கான். அவனை கேட்குறேன், இதெல்லாம் உனக்கு தப்புன்னு படலையான்னு கேட்குறேன். எனக்கு தப்புன்னு படலை, உனக்கு தான் இது தப்புன்னு படுது அப்படிங்கிறவன். அப்போ புரிஞ்சிச்சு, இங்கே ஜீனில் ஒரு மாற்றம் நடந்துச்சு, அது ஒரு குழந்தையாவே வெளியே வந்துருச்சு. அவன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸுக்கு ரெடி ஆகிட்டான். அவனை கண்டு எனக்கு பயமா இருக்கு. ஆனால் ஒரு தடவை எனக்கு இவன் தான் இந்த உலகத்துக்கு கரெக்டானவன் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படிங்கிறப்ப நாம தான் பூமர், நம்ம தான் இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பரிணாம வளர்ச்சின்னா குரங்கு மட்டும் மனுஷனாக மாறுறதில்லை. இப்படி நீங்கள் என்ன கேரக்டரை இல்லைன்னு நினச்சிங்களோ அந்த கேரக்டர் உருவாகிறதுக்கு இதுவுமே டே பை டே பரிணாம வளர்ச்சி தான்.